ஒரு நாள் அரசர் தன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் போனார். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டார். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். இன்னொரு பிச்சைக்காரன் அரசனின் பெயரை கேட்டு பிச்சை கேட்டான். பார்த்த அரசன் அடுத்த நாள் தனது சேவகர்களிடம் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அரசவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டார். அவர்களும் அழைத்து வந்தார்கள். அரசன் அவர்களிடம் கேட்கிறார், இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் இன்னொருவர் அரசின் பெயரையும் சொல்லி பிச்சை எடுக்க காரணம் என்ன என்று அரசர் கேட்க, கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவர் கடவுள் தானே. கடவுளின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தராக முடியும். அதனால்தான் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன். இப்படி சொல்ல மற்றொரு பிச்சைக்காரன், அரசனே, கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், ஆனால் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அரசர் மட்டுமே. அரசரால் மட்டுமே ஒருவரை செல்வந்தனாக்க முடியும். அதனால் தான் அரசர் பெயரை சொல்லி நான் பிச்சை கேட்கிறேன். கேட்டுக்கொண்ட அரசர் இருவரையும் அனுப்பி வைத்துவிட்டு தன் அமைச்சர்களிடம் இது பற்றி ஆலோசிக்கின்றார். அமைச்சர்கள் அவர்களிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னது சரிதான். இறைவன் அருள் இருந்தால்தான் ஒருவன் செல்வந்தனாக முடியும். தவறு அரசே. 2ஆம் பிச்சைக்காரன் சொன்னது சரிதான். அரசர் அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருவன் செல்வந்தனாக முடியும். இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா சோதித்து பார்க்க தீர்மானித்தார் அரசர். சில நாட்களிலே அந்த நாட்டில் கோவில் திருவிழா நடைபெற்றது. அன்று அரசர் குடிமக்களுக்கு பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தார். வந்த ஒவ்வொருவருக்கும் புதிய ஒரு துணியையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளிப்பதாக அறிவித்தார் அரசர். பரிசை பெற குடிமக்கள் எல்லோரும் வந்தார்கள், கண்டார்கள், பெற்றார்கள், போனார்கள். அந்த வரிசையிலே அந்த 2 பிச்சைக்காரர்களும் வந்தார்கள். அங்கு ஒரு ட்விஸ்ட் வைத்தார். அரசரின் பெயரால் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தார். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோருக்கும் போல துணியையும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தார். நாட்கள் கழிந்தன. மீண்டும் நகர்வலம் போன போது அரசர் அதை பார்த்து விட்டார். அந்த பிச்சைக்காரன் பழையபடி அரசர் பெயரை சொல்லி சொல்லி இன்னும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்து அதிர்ந்து போனார் அரசர். பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தோமே, இருந்தாலும் இன்னும் இவன் இப்படி எனது பெயரை சொல்லி பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றானே. உடனே அவனை அழைத்து கேட்க, அவனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள் அல்லவா, அதை நான் அன்றைக்கே 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து நான் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன். இப்படி சொல்ல தலையில் அடித்து கொண்டாராம் அரசர். சற்று தூரத்தில் போன போது செல்வந்த உடையிலே ஒருவரை கண்டார். அவன் வேறு யாரும் அல்ல, இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் தான். ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இப்போது செல்வந்தராக இருக்கிறீர்களே, எப்படி? இப்படி கேட்க அதற்கு அவன் சொன்னானாம், அரசே, அன்று நீங்கள் கொடுத்த புது உடையை ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசுக்கு விற்றேன். அதை கொடுத்து ஒருவனிடம் ஒரு பரங்கிக்காயை வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள்ளே தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இதோ இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தனாகிவிட்டேன். இதுதான் வாழ்க்கையின் தத்துவ விளையாட்டு. மிகவும் சரியானவை என்று நினைத்த முடிவுகளை மிகவும் தவறானவை என்று புரிய வைப்பதும், மிகவும் தவறானவை என்று நினைத்த முடிவுகளை மிகவும் சரியானவை என்று புரிய வைப்பதும் தான் வாழ்க்கை.